வணக்கம். பாண்டி ஸ்டோர் சரியில்ல. பாண்டியன் சீக்கிரம் வந்துடுறாரு. அதுக்கப்புறமா செந்தில் வராரு. டெலிவரி பண்ணிட்டேன்ட்டு அவங்க மாமா கேட்கும்போது, பண்ணிட்டேன், போன இடத்துல லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாரு அவரு. அவன் எங்கே போயிட்டு வந்தான், அங்கேடா லேட் ஆச்சுன்னு கேட்கும்போது, ஆமாப்பான்ட்டு, ஏன்டா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, இவர் ஷாக் ஆகிறாரு. ஏன்டா போய் சொல்கிறானிட்டு, நான் உங்ககிட்ட போக வேணாம் சொல்லிக்கிட்டோம், நீ எதுக்காகடா போனேன், ஏன் நீங்கள் 2 பேரும் வீட்டில் பார்த்துக்கிறது இல்லையா, பேசுறது இல்லையா, 2 பேரும் பிரிஞ்சியா இருக்கீங்கன்னுட்டு அவளை வெளியில் கூட்டின்னு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னோன்னே, 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க, எப்பவுமே பார்த்துட்டு பேசிட்டு ஃபோன்லாம் பேசுகிறீங்க, பிரிஞ்சா இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வெளியெல்லாம் போய் சுற்றணும், இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு இருந்தாக்கா பிழைக்க முடியுமா, அந்தமாரி நானும் உங்கள் அம்மா நினச்சிருந்தாக்கா இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க முடியுமா, அப்படி இருக்கும்போது இதுதான் முதலும் கடைசிமா, நான் உனக்கு வேணாம் சொல்லிக்கிடும், நீ போய்ட்டு சுற்றிட்டு வரேன், என் பேச்சை மதிக்காத மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, இந்த மாதிரி திரும்ப பண்ணினாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன், இதுதான் முதலும் கடைசின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறாரு. அதனால் இவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு தனியாக நிற்கிறாரு. அந்த இடத்துல அவங்க மாமா வந்துட்டு சமாதானப்படுத்துகிறாரு. நான் என்ன சின்ன பையனா, அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரது தப்புன்னு சொல்லும்போது, நான் பர்மிஷன் கேட்டிருந்தேனே, அவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு, அவர் பர்மிஷன் கொடுத்துருந்தாக்கா நான் எதுக்காக தெரியாமல் போக போகிறேன்னு சொல்லும்போது, அவர் பற்றி தெரியும் தானேன்ட்டு எவ்வளோ நாள் தான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருப்பார், அவர் பேசுறதுனால மற்றவங்களோட மனசு கஷ்டப்படுறதுங்களும் தெரியாமல் அவர் பாட்டுக்கு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காருன்ட்டு இவர் வருத்தப்படுறாரு. நைட் ஆகுது, இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து உக்காடுறாங்க. ஏன்டா ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு செந்தில்கிட்ட அவங்க அம்மா கேட்கும்போது, வேலை ஜாஸ்திமான்ட்டு, ஆமாம் வேலை ரொம்ப தான் ஜாஸ்தின்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கதிர் வந்து நிற்கிறாரு. ஏன்டா வெயிலில் உனக்கு என்னத்துக்கு, நீ படிக்கிறதுக்கு மட்டும் போக வேண்டியது தானேன்ட்டு, நான் வேலைக்கு போகிறது ஒன்றும் தப்பு இல்லைமான்ட்டு, ஏன் எல்லோரும் தான் வேலை செய்கிறோம் கஷ்டப்பட்டோம், ஆமாட்டு போயிட்டு வரணுமான்ட்டு, என்னங்க என் பையனை பற்றி கேட்கக்கூடாதான்ட்டு. அதுக்கு தங்கமயில் சொல்கிறாங்க, எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்தால் தானே நம்ம வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் சொல்கிறாங்க, அப்படி சொல்லுமான்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. சரி வாங்க மாமா சாப்பிட்லான்ட்டு சொல்லும்போது, உன்னோட சமையலான்னு கேட்டு, ஆமாம் அப்போ இருங்கத்தை நான் போய்ட்டு எடுத்து வைக்கிறேன்ட்டு இவங்கள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது செந்தில்கிட்ட மீனா சொல்கிறாங்க, நாம் சென்னைக்கு போனோமா சொல்லுங்கன்னுட்டு, இருன்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடெலாம் எடுத்து வந்து வச்சிடுறாங்க. நீ உட்காருமா நான் பரிமாறன்ட்டு கோமதி சொல்கிறாங்க, நீங்கள் உட்காருங்கத்தை நான் பரிமாறன்ட்டு 2 பேருமே சொல்லி, அதுக்கப்புறம் நானே பரிமாறேன் நீ போய் உட்காருன்றாங்க. இவங்களே ஆளுக்கு எடுத்து போடுறாங்க. பாண்டியன் சொல்கிறாரு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுமா, இந்தமாரி நான் சாப்பிட்டதே இல்லை சொல்கிறாரு. அதை கேட்டதும் கேட்குறாங்க, ஏங்க நான் இவ்வளோ வருஷமாக சமையல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் ஆகுது இந்த மாதிரி புகழ்ந்தீங்களான்ட்டு கோமதி கேட்குறாங்க. எப்பவுமே நீ நல்லா தானே செய்கிற, அது நல்லா இருக்குது, என்னது புகழறதுக்குன்ட்டு, ஏமாம்மா டெய்லி சமையல் செஞ்சால் மட்டும் நீங்கள் ஒரு வாரத்தை கூட புகழக்கூடாதான்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒண்டியாவே டெய்லி ஒரு ஒரு வேலைக்கு 10 பேருக்கு 30 பேருக்கு ஒரு நாளைக்கு செஞ்சுருக்கா ஒரே ஒரு பொண்ணு, அதனால் அந்த மாதிரிலாம் நீ ராஜி செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. ராஜி என்னால் செய்ய முடியும் சொல்லும்போது, வாயில் தான் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் உன்னால் செய்ய முடியாதுன்ட்டு, நான் தங்கமயில புகழ்ந்து பேசுகிறேன்ட்டு அதை பற்றியெல்லாம் நீங்கள் பொறாமப்படக்கூடாதுன்ட்டு பாண்டியன் சொல்லிடுறாரு. அதை கேட்டதும் மற்றவங்களும் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. சரி சாப்பிடுங்கன்ட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு புறைக்கிறது. அதனால் தங்கமயில் ஓடியாந்து, என்னாச்சு மாமா தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்றாங்க. தவிச்சு போகிறாங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொடுத்து, பரவாயில்லம்மா ஒன்றும் இல்லைன்ட்டு அவர், ரொம்ப நல்லா இருக்குதுமா சாப்பிடுன்ட்டு சாப்பிடுங்கம்மா சாப்பிட்றாங்க. இதனால் கோமதிக்கு தங்கமயிலுக்கு இவர் தாங்கி பிடிச்சி பேசுகிறாருன்ட்டு கோவம் வந்து சாமான்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. சமையல் கட்டில் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு இவ்வளோ வருஷமாக நான் எவ்வளோ தூரம் சமையல் செஞ்சுருப்பேன், எவ்வளோலாம் ஒரு ஒரு வேலைக்கு சமையல் பண்ணி போட்டிருப்பேன், அப்போல்லாம் இல்லாத கரிசனம் இப்போ தங்கமயில்கிட்ட பேசுகிறாரு. நான் அந்த அளவுக்கு செஞ்சு கூட இவர் என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி பேசுகிறாரு, இதுக்கு மேலே வரட்ட அவர் என்கிட்ட ஏதாவது கேட்கட்டுன்ட்டு கோவப்பட்டு மீனாகிட்டே ராஜிக்கிட்டே திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதை மட்டும் இல்லாத என்னை கூட போகாமல் பிடிச்சி ஒன்று கேட்குறாங்களான்ட்டு உடனே என்னென்னா சொல்லிட்டு போட்டேன். ஆனால் நான் இவ்வளோ தூரம் செஞ்சு போட்டேன், எனக்கு ஏன் அவர் அந்த மாதிரிலாம் சொல்லணும், இது மேலே அவர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன் நான் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரமாக பார்த்து பாண்டியன் தங்கமயில கூப்பிட்றாரு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு கோவம் பயங்கரமாக வருது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.